Hi dears, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பழைய கட்டில், டீபாய், சோஃபா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா செலவில்லாம வீட்லயே புதுசு மாதிரி பாலிஷ் பண்றது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்ல பெருசா இருக்கக்கூடிய கிங் சைஸ் காட் இது நம்ம ஆள் வச்சு பாலிஷ் பண்ணோம்னா செலவு ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் செலவே இல்லாம ரொம்ப ஈஸியா நம்மளே வீட்ல பாலிஷ் பண்ண முடியும். கட்டில் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். புதுசாக வாங்கினது மாதிரி இருக்கும். கட்டில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உடன் ஃபர்னிச்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. எட்ட இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. கிட்ட மைனூட்டாக வாட்ச் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு நல்லா தூசி படிஞ்சிருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூ வேலைப்பாடுகள், இந்த இடுக்கில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷு அல்லது டூத் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி பூ வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மலாக எட்ட இருந்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனால் கொஞ்சம் கிட்ட க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்னா அவ்வளோ தூசி இருக்கும். கட்டில் ஃபுல்லாக நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்காவாக எல்லா தூசியும் நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்ம பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் புதுசு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃப் சைஸில் எடுத்தாலே போதும். இதை இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கலாம். இது நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு ஷீன்லாக்லேருந்து உட் பாலிஷ் வாங்கியிருக்கோம். இது ஜஸ்ட் 1 லிட்டர் நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். நல்ல ஒரு பெரிய கட்டில் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதும். இது 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நான் 1 லிட்டர் அளவு வாங்கியிருக்கேன். இது பெரிய கட்டில் அப்படின்றதுனால 1 லிட்டர் தேவைப்படும். இதுவே சின்ன கட்டிலாக தான் இருக்குது அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பாலிஷ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் வாங்கினாலே போதும். இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒட்டு மொத்தமாக முழுசாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த காட்டன் துணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு லைட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம எதில் பாலிஷ் பண்ண போகிறோமோ அதில் ஜஸ்ட்டு 1 முறை 2 முறை அப்படி தாங்க நீங்கள் தேய்க்கணும். தேய்ச்சது மேலேயே திரும்ப திரும்ப தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ 1 முறை 2 முறை தேய்ச்சிட்டு விட்டுடுங்க. அது ஒரு 2-3 செகண்ட்லேயே உடனே காஞ்சிடும். காய்ஞ்சதுக்கு அப்புறமா வேணால் அகெயின் நம்ம அது மேலே திரும்ப பாலிஷ் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸு தேய்ச்சிட்டு அது மேலேயே திரும்ப 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 தேய்க்காதீங்க. அந்த மாதிரி செய்யும் போது தான் மேலே லைட்டாக உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை தொடலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள், பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் கிளாத் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பூ வேலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான இடங்களில் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்ல அழகாக அந்த இடுக்குகள்லாம் கூட நல்லா சூப்பராக பாலிஷ் ஆகிடும். இந்த மாதிரி இடத்துல நம்ம கிளாத் வச்சு பண்ணும்போது சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடுக்கில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துட்டனால பாலிஷ் பண்ணும்போது நல்ல அழகாக புதுசு மாதிரியே ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருள்னாலும் பரவாயில்ல, பழைய கட்டிலாக இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீபாய், சோஃபா இந்த மாதிரி பழசாக இருக்கக்கூடிய எந்த பொருளை வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் எதுவும் பாலிஷ் பண்ணாதீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக வாங்கி வச்சிருக்க பொருள் மாதிரியே எப்போதுமே பளபளன்னு இருக்கும். பாருங்கள், பாலிஷ் பண்ணாத இடம் எப்படி இருக்குது, பாலிஷ் பண்ண இடம் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் ஈரம் எதுவுமே கிடையாதுங்க. அடித்த அடுத்த செகண்டே நல்லா சூப்பராக காஞ்சிடும். ஸோ பெயிண்ட் அடித்தா நாள் முழுக்க தொடாமல் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. பாலிஷ் பண்ண உடனே இதில் நீங்கள் படுக்கலாம், உங்கள் மேலே எதுவுமே ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த இடம் எப்படி பாலிஷ் பண்ணாமல் இருக்குது, பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். பழசாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பூச்சி எதுவும் உங்கள் கட்டில் அரிக்காமல் இருக்கும். ஆனால் நல்லா பாலிஷ் பண்ணிட்டோன்னா உட்டுக்குள்ளே பூச்சி எதுவும் போகாது. ஸோ நல்லா லைஃப் வரும். இப்போ கட்டிலோட 2 பக்கமும் அடிச்சிட்டேன். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பலகை மேலேயும் அடிச்சிக்கலாம். நிறைய பேர் கட்டில் புதுசாக வாங்கும் போது ரொம்ப தின்னாக பலகை போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்ச நாள்லேயே வீணாக போயிடும். சின்ன பசங்க ஏறி குதிக்கிறதுனால, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா உச்சா போகிறதுனாலாம் சீக்கிரமாக அந்த பலகை வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகிட்டா ஆசாரியை கூப்பிட்டு அந்த பிளைவுட்டை மாற்றிட்டு நல்ல திக்காக இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் மாற்றிக்கோங்க. எங்கள் காட்டிலேயே அந்த பிளைவுட் வீணாக போயிடுச்சு. அதனால் நல்ல திக்காக இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பாருங்கள், ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே திட்டாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த கட்டில் முழுக்க எல்லா இடத்துலையுமே பாலிஷ் பண்ணிடணும். மேல் பக்கம், அடிப்பக்கம், கட்டிலோட கால்கள் கூட கம்ப்ளீட்டாக நம்ம பாலிஷ் பண்ணிடணும். அப்போ தான் எல்லா இடமுமே நல்லா க்ளீனாக இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும்.
ஃபர்ஸ்ட் இருந்த கட்டிலுக்கும் இப்போ இருக்கிற கட்டிலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செலவே இல்லாமல் 2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கட்டிலாக இருந்தாலும் மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி புதுசு மாதிரி ஆக்குங்க. இந்த மாதிரியான ஐடியாஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க என்னோட இணைந்திருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.